ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடே சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. முழுசாவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முருங்கைக்காய் வெந்துடும். இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்காகட்டுங்க. தண்ணியெல்லாம் வற்றி போய் முருங்கைக்காய் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் பிரட்டல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.